ஸோ ஒரு கஸ்டமருக்கான ஒரு வெண்டாருக்கான நியூ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் இல்லை பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அகைன் லெஃப்ட் சைடில் பர்ச்சேஸ்க்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா மேலே வந்து ஆட் நியூ பர்ச்சேஸ் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கும். இது எக்ஸலில் இம்போர்ட்லாம் பண்ண முடியாது, டேரெக்டாக நம்ம தான் இங்கே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி ஸ்டேட்டஸோட மெட்ரிக்ஸ் வந்து இங்கே கீழே காமிக்கும். அன்டெலிவர்டில் எத்தனை இருக்குது, டெலிவர்டில் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி. ஸோ நான் மேலே வந்து நியூ பர்ச்சேஸ் ஆர்டர் சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வெண்டார் ஆல்ரெடி நம்ம வெண்டார் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நியூ வெண்டார் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெனோவோன்னு சொல்லிட்டு நான் வந்து நியூ வெண்டாராக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வெண்டாரோடைய காண்டாக்ட் வேணுன்னா கொடுத்துக்கலாம், அந்த வெண்டாருடைய இமெயில் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் ஐடி இங்கே இருக்குது, நம்ம எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம், இஷ்யூ கிடையாது. பர்ச்சேஸ் ஏதாச்சும் ஒரு பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் ஆகுதுன்னா நம்ம அதையுமே வந்து டேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு எதுவும் டேக் பண்ணலை. கீழே வந்தோன்னா வந்து அந்த வெண்டாருடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது வேணுன்னா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கொட்டேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த கொட்டேஷனுமே இங்கே வந்துடும், நம்மளுக்கு அட்டாச் ஃபைலில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரிவியூவில் காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். லேப்டாப் கொடுத்துட்டு யூனிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 கொடுக்குறேன். குவான்டிட்டி வந்து 20 வேணும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். யூனிட் வேணும்னா நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் இஷ்யூ கிடையாது. ஸோ டேக்ஸ் ஏதாச்சும் அவங்க போடுறாங்கன்னா டேக்ஸுமே நம்ம கொடுத்துக்கலாம். நான் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துக்கிறேன். ஸோ வெண்டாருடைய லேப்டாப்போட ப்ரைஸ் டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,000. ஸோ அதை வந்து இங்கே சிங்க் ஆகிடும். எல்லாமே நீங்கள் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இங்கே டிக் பண்ணணும். டிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லைன் ஐட்டம் வந்து என்டர் ஆகும். ஸோ அதை டிக் மறந்துடாதீங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா வெண்டாரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வெண்டார் நோட்ஸ் எங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இது வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் பிரிண்ட் எடுக்கும்போது அதில் வந்துடும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பிரிண்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் டெலிவர் போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிட்டோன்னே இங்கே வந்து உங்களுக்கு அந்த வெண்டாரோட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. நம்ம வந்து பேமெண்ட் ஏதாச்சும் பண்ணால் இதை கிளிக் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம். இந்த ரோ ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து காமிக்கும் அதை பேஸ் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இதெல்லாம் கிளிக்ஸ்லாம் இருக்குது சொல்லிட்டு. நான் பிரிண்ட் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து வெண்டாரோடது வந்து டேரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து வெண்டாரோட பர்ச்சேஸ் ஆர்டரு, நம்மளோட கம்பெனியோட லோகோ, வெண்டாரோடைய பர்ச்சேஸ் ஆர்டர் ஐடி, அதுக்கப்புறம் வெண்டாரோட நேமு. நான் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அவங்களுடைய என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோம், எத்தனை குவான்டிட்டி, அது எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ என்ன டேக்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் டேக்ஸ் இன்வர்ட்ஸு, வெண்டாரோட நோட்ஸு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, நம்ம கம்பெனியோடைய சீல் அண்ட் சிக்னேச்சர். ஸோ இது எல்லாமே எங்கே அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிஃபோர் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அன்டெலிவர்டில் ஒன்று இருக்குது. நான் வந்து இதை என்ன பண்ணுறேன்னா டெலிவர்ட் சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். டெலிவர்ட் மாற்றோம்னா எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து இங்கே மாறிடும். அதே மாதிரி அந்த வெண்டாரோட டேக்ஸ் என்ன எய்தர் வந்து இது இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து அப்ரூவ்டா இல்லையா. ஸோ இது வந்து டெலிவரி ஸ்டேட்டஸ், அப்ரூவோட ஸ்டேட்டஸ் இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம எந்த இதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம், ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ என்ன டேட்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம், பிஓ வேல்யூ வேணும், டேக்ஸ் வேல்யூ வேணும், இது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது ப்ரிவியூ பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ரிவியூ பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரிவியூ ஓப்பன் ஆகிடும். ஃபுல் டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போதைக்கு வந்து எந்த பேமெண்ட்டும் நடக்கலை. ஸோ நான் ஒரு பேமெண்ட் ஒன்று போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு 1 lakh அட்வான்ஸ் போடுறேன். டிரான்சாக்ஷன் ஐடி, பேமெண்ட் மோட் ஏதாச்சும் வேணும் நமக்கு கொடுத்துக்கலாம், இஷ்யூ கிடையாது. சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோன்னே இது பார்ஷியலி பெய்ட் ஆகிடுச்சு. திரும்ப நான் வந்து இந்த பிஓ வந்து பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு அதில் வந்து எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இவ்வளோ அமௌண்ட் தான் நான் பே பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். சப்போஸ் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் வெண்டாரை அந்த பிஓ கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து கொட்டேஷன் ஏதாச்சும் வேணும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதை அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதோட அப்லோட் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். இந்த ப்ரிவியூவில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்லோட் டீட்டெயில்ஸ் காமிக்கும். நம்ம மேனுவலாக வேணுனாலும் அந்த கொட்டேஷன் அவங்களோட பேஸ் பண்ணி உள்ள கொட்டேஷன் ஏதாச்சும் வேணும்னா இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த கொட்டேஷன் அட்டாச் பண்ணால் இங்கே வந்து சேவ் ஆகிடும். அது ஃபார்மேட் வந்து கரெக்டான ஃபார்மேட், பிடிஎஃப் இந்த மாதிரி கரெக்டான ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து இந்த பிஓ பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம், இல்லை இந்த பிஓ பேஸ் பண்ணி நோட்ஸ் ஏதாச்சும் இருக்குது, இல்லை ரிமைண்டர்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இந்த பிஓ பேஸ் பண்ணி டாஸ்க் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும் 1 by 1.
ஸோ அட்டாச்மெண்ட் ஏதாச்சும் இருக்குது, இல்லை டிஸ்கஷனில் ஏதாச்சும் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் பல்காக எக்ஸ்போர்ட் பண்ணால் அதையுமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் ஃபுல் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து நான் என்னென்ன வெண்டார் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த வெண்டார் பேஸ் பண்ணி பிஓ என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே இங்கே காமிக்கும் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணிவிட்டு. இது இல்லாமல் இதோட ரிப்போர்ட்ஸ் வந்து இங்கே ஐட்டம்ஸுமே பார்த்துக்கலாம். வெண்டார்லேயுமே வந்து அந்த வெண்டார் பேஸ் பண்ணி என்னென்ன பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுக்கொன்றதும் நம்மளுக்கு தெரியும்.